ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஃப்ரம் சீரிஸ்ல உள்ள 3வது சீசன்ல உள்ள 5வது எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். உங்கள நிறைய பேர் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப சாரிங்க, வழக்கமா அந்த சீரிஸ் வந்த உடனே பேசி அப்படியே வீடியோ போட்டுருவேன். பட் நேத்து என்னால சுத்தமா முடியலங்க. ஃபீவர், கோல்டு, குரலே மாறி போச்சு. சொல்ல போனா இப்பவும் அதே நிலைமை தான். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வாய்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பேசிட்டேங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இப்பதான் நீங்க இந்த ஃப்ரம் சீரிஸை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மேல நேரத்துக்கு கார்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 சீசனுக்கான லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அதுக்கான லிங்க் இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த 3வது சீசன்ல உள்ள இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு முழுசா புரியும். சோ இதுவே போதும் நினைக்கிறேங்க. எனக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இப்ப போன எபிசோட்ல என்ன இருக்கும், நம்ம ஹீரோ ஜிம்மோட பொண்டாட்டி அப்புறம் இந்த விக்டரோட அப்பா, இவங்க 3 பேத்தோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழியே இல்லாம இந்த மொட்டை தலைய ரேண்டல அங்குள்ள பேகல்ட்டே விட்டுட்டு இவங்க மட்டும் தப்பிச்சு அந்த காலனி வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன நினைச்சோம், அவ்வளவுதான் இந்த ரேண்டல் பேலோட சோழி முடிஞ்சு அவன் அந்த பேகல் கொடூரமா கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சோம். பட் நம்ம நினைச்ச மாதிரி அந்த பேகல் அந்த பயல கொல்லாம மூஞ்ச மட்டும் பாதியா கிழிச்சு விட்டு அப்படியே இந்த காலனி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆம்புலன்ஸ்ல அரைக்குறை உயிரா போட்டு போயிருக்கோம் இல்லையா. சோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. இப்ப வெளியில இந்த ரேண்டல் உயிருக்கு போராட்டத்தை நம்ம ஹீரோ மொத்தவங்களும் பார்த்துட்டு அந்த பயலை காப்பாத்தி மேரிய வச்சு அந்த பயலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அந்த பயலை காப்பாத்தலாம்னு பார்த்தா அந்த பயலுக்கு தான் ஒரு பக்கம் கண்ணமே அப்படியே பிஞ்சு போய் தொங்குது இல்லையா. அதனால வலி தாங்க முடியல, என்ன விடுங்கன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அந்த பயலை புடிச்சிட்டு, டே எதுக்குடா கத்துற, நாங்க உனக்கு உதவி பண்றதுக்கு தான் முயற்சி பண்றோம்னு சொன்னா அவன் நம்ம ஹீரோ மேல கொலவரியில இருக்கிறான் போல. அதனால அவங்க கிட்ட எது உதவி பண்ண போறியா, ஏன்னா அந்த பேகல்ட்ட மாட்டிட்டு இருக்கும் போது எவ்வளவு கத்துற, என்ன எங்க தனியா விட்டுட்டு போகாத, என்ன காப்பாத்துன்னு எவ்வளவு கத்துறல, ஆனா அதே மாதிரி என்ன சாகட்டும்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிட்டல, அப்படி விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்பரா மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். அதாவது அந்த பேகல் ஒண்ணு சும்மா அந்த ரேண்டல் பேல விடல, அவனுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு தப்பான தாட் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே விட்டுட்டு போச்சு நம்ம தெரியலங்க. பயங்கர கோமா இருக்கிற அவன் மேல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அந்த ரேண்டல் அங்கதான் சேர்த்திருப்பான் போல. அப்ப அந்த ஊருக்கு தேவையான சாப்பாடு இருக்கிறதுக்காக நம்ம டெபுட்டி ஜேட்டு அப்புறம் அந்த கிறிஸ்டி பொண்ணு எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா. அந்த பொண்ணு கூட கால்ல டிராப் அடிச்சு பயங்கரமா அடிபட்டு இருக்குமே. சோ இப்ப அந்த பொண்ணு மத்தவங்களும் எப்படியோ காட்டுல இருந்து தப்பிச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அப்ப இவங்க வந்த விஷயம் தெரிஞ்சு இந்த மேரி பொண்ணு வெளியில ஓடி வந்துட்டு தன்னோட லவ்வருக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஹே என்னடியாச்சு, ஏன் அப்படி காலை நொண்டன்னு கேட்டா, இவன் ஒண்ணு இல்ல வா உள்ள போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் டெபுட்டி கிட்ட சாப்பாடுலாம் எங்க இருக்குதுன்னு கேட்டா அத மத்த ஊர் மக்கள் கிடங்குக்கு எடுத்துட்டு போறதா சொல்றான். அப்ப அந்த ஜேட் பையன் சம்மந்தமே இல்லாம அங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா நேத்து நைட் அப்படி என்னதான் ஆச்சுன்னு கேட்டா அப்பதான் நம்ம ஹீரோ இது மாதிரி ஜிம்மோட பொண்டாட்டி மறுபடியும் நம்மளோட ஊருக்கே திரும்பி வந்துட்டா, அதுவும் இந்த ஆம்புலன்ஸ்ல தான் அவ திரும்பி வந்தா. சரி எப்படி இந்த ஊரை விட்டு வெளியில போன, எப்படி நீ இந்த ஊருக்கு திரும்பி வந்தன்னு கேட்டா அவ ஏதோ காட்டுக்குள்ள ஒரு பெரிய மந்திர மரத்தை பார்த்தாலாம், அந்த மரத்தோட ஓட்டைக்குள்ள போனாலாம், அப்படி போனதுமே பெரிய லைட் ஹவுஸ பார்த்தாலான்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஜேட் பையில ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்கா இருக்கும் போல. அதனால ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமா இந்த ஜிம்மோட பொண்டாட்டியை பாக்குறதுக்காக போறான். அப்ப இதே டைம்ல டெபுட்டி இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவும் புரியலன்னு கேட்டா இவன் ஒன்னும் குழம்பிக்க வேண்டாம், இத பத்தி மத்தியானம் நம்ம எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டு பேசுறதா இருக்கும், அந்த மீட்டிங்க்கு கண்டிப்பா நீயும் வந்துருன்னு சொல்றான். இப்ப இதே டைம்ல அப்படியே நம்ம விக்டரோட அப்பாவை காமிச்சா அவர் இப்ப இந்த காலனி வீட்டுல தான் இருக்காரு இல்லையா. அவர் இப்ப ஏதோ ஒரு ஷர்ட்டை தேடிட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த லீடர் லேடி பார்த்துட்டு என்னாச்சு எதை தேடுறீங்கன்னு கேட்டா இவர் இல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் என்னோட பையனை நான் திரும்பி பார்க்க போறேன், அதனால அவன் பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சூப்பரான ஷர்ட் ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு அந்த லேடியும், ஓ அப்படியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மேல உள்ள கிளாசெட்ல இதை விட சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, சோ அதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இதே டைம்ல நம்ம விக்டரும் சாராவும் பாத்தீங்கன்னா அந்த காலனி வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப சாராவும் விக்டர் எங்க போயிட்டு இருக்க, நம்ம அந்த சுரங்கத்துக்கு தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவன் இல்ல நம்ம அந்த சுரங்கத்துக்குள்ள போகணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டூல்ஸ் வேணும், அப்பதான் அந்த சுரங்கத்துக்குள்ள நம்ம தொலைஞ்சு போகாம இருப்போம்னு சொல்லிட்டு இவன் நேரம் அந்த காலனி வீட்டுக்குள்ள வந்தா அங்க ரத்த கரைகளை அந்த பாட்டி தொடச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த பாட்டி கிட்ட நேத்து நைட்டு என்னாச்சுன்னு கேட்டா கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த லீடர் லேடி வந்துட்டு இது மாதிரி அந்த மொட்டை தலைய ரேண்டல பேய்கள் அட்டாக் பண்ணிடுச்சு, அவன் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறான், அதே மாதிரி இந்த வீட்டுல இருந்த நிக்கிங்கிற பொண்ணு இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அப்ப அதை கேட்டு நம்ம விக்டர் வருத்தப்பட்டு சரி நான் என்னோட ரூமுக்கு போகணும், சில பொருட்களை நான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இந்த லீடர் லேடி அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இந்த பாரு விக்டர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நேத்து நைட்டு நம்மளோட கிராமத்துல ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்துச்சு, அது என்னன்னா இங்க இருந்து தொலைஞ்சு போன இந்த ஜிம்மோட பொண்டாட்டி மறுபடியும் இந்த ஊருக்கே திரும்பி வந்துட்டா, அண்ட் அவ கூடவே உன்னோட அப்பா இந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டதா சொல்றாங்க. அப்ப அதை கேட்ட விக்டரும் ஷாக்
ஷாக் ஆயிட்டு இது என்னோட அப்பாவா, அதுக்கு சான்ஸே இல்ல, இது போய் போய் போயின்னு சொன்னா இந்த அம்மா டே விக்டர் நான் போய் சொல்லல உண்மையாதான் சொல்றேன், உன்னோட அப்பா மேலதான்டா இருக்காரு போயிட்டு பாருன்னு சொன்னா அந்த பையன் இல்ல இல்ல இது இப்படி நடக்க சாத்தியமே இல்ல, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இருப்பான். அப்ப பின்னாடி சாரா வந்துட்டு விக்டர் என்னாச்சு எங்க போயிட்டு இருக்க, நம்ம அந்த டைம்ல இந்த ஜாஸ்பரா தெரிதானே போனோம், அதுக்காக தானே டென்ட்டை போட்டு அந்த கதைகள் எல்லாம் சொன்னேன், நம்ம அந்த சுரங்கத்துக்கு போகணும்னு சொன்னேன், இப்ப அதை பத்தி எல்லாம் எதுவும் கண்டுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கே என்ன விஷயம்னு கேட்டா அப்பதான் அவன் இத்தனை வருஷமா நான் பார்க்காத என்னோட அப்பா மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்காரு, சோ அதனால இப்ப நீ வீட்டுக்கு போறதான் நல்லது, நம்ம இந்த ஜாஸ்பரா அப்புறமா போயிட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விக்டர் பத்தி தான் அவனோட வீட்டுக்கு திரும்பி போயிடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஜிம்மோட பொண்டாட்டியை தான் காட்டுறாங்க. அவ வந்து டாப்டிக்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்களோட பசங்களும் பத்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அவங்களும் அந்த லேடி கிட்ட அம்மா இங்க இருந்து எப்படிமா அங்க போனீங்க, அங்க என்னத்த பாத்தீங்கன்னு கேட்டா இவ்வளவு அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து கீழே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிச்சேன், பட் அப்படி கண் முழிச்சதுக்கு அப்புறமா அங்க நடக்கிறது நிஜமா இல்ல பொய்யா என்னோட கற்பனையா அப்படிங்கிற விஷயமே தெரியல, பட் உன்னோட பாட்டி கிட்ட நான் பேசுறது மட்டும் உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த வீட்டுக்கு இந்த ஜேட் வரான், வந்துட்டு இந்த ஜிம்மோட பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஜிம்மு அவனை நிப்பாட்டி டே இரு என் பொண்டாட்டி கிட்ட நீ என்னடா பேச போற அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவ்வளவு பரவாயில்ல விடுங்க எதுவும் பிரச்சனை இல்ல, அவர் சொல்ல வந்ததை சொல்லட்டும்னு சொல்லவும் இந்த பையனும் அதை பாரு நான் கேள்விப்பட்டது உண்மையா, ஜெரீஃப் சொன்னாரே நீ ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரத்தை பாத்தியா, அந்த மரத்துல ஏதோ ஒரு ஓட்டை இருந்துச்சா, அந்த ஓட்ட வழியா போந்துதான் நீ நிஜ உலகத்துக்கு போனியாமே அது உண்மையான்னு கேட்டா இவ அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த ஈத்தன் பத்தினா அந்த மரம் அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற எல்லா காட்டுலயுமே இருக்குமே, ஆனா அம்மா உள்ள போனாங்கல்ல அந்த மரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அந்த மரத்துல நிறைய பாட்டில்களை தொங்க விட்டுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அதை கேட்ட ஜெட்டு சரி ஓகே அந்த மரத்து வழியா உள்ள போறதுக்கு அப்புறமா அந்த லைட் ஹவுஸ் தானே பார்த்தேன், அதே லைட் ஹவுஸ் தானே விக்டரோட அம்மா அந்த மிராண்டாவும் தேடினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கும் இந்த ஜிம்மோட பொண்டாட்டி ஆமா அவங்க அதை தான் தேடினாங்கன்னு சொல்றா. ஆனா அப்படி இவ சொன்னதை கேட்டதுமே அந்த பயப்பத்தினா சரி அப்ப இந்த மரமே இல்லாம இந்த லைட் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்டா இவ இல்ல அது எனக்கு தெரியாதுங்கிறா. அப்ப டைரக்டா அந்த லைட் ஹவுஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நீ நுழைச்சு போட அந்த மரத்தை கண்டுபிடிக்கணும், அந்த மரத்தின் வழியாவே இந்த லைட் ஹவுஸ்க்கு போய் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம்னு சொல்றான். ஆனா அதுக்கு இந்த ஜிம் ஒத்துக்க மாட்டேங்கிறான், ஏன்னா இவனோட பொண்டாட்டியை மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது எப்படி வந்திருப்பா, அந்த மரத்தோட ஓட்ட வழியெல்லாம் வந்திருக்க மாட்டா, ஒரு சாதாரண ஆம்புலன்ஸ்ல தானே வந்திருப்பா, அதனால இந்த மரத்தை கண்டுபிடிக்கிறது வேஸ்ட்னு சொன்னா அப்பவும் இந்த ஜேட் பைய விடாம சரி இந்த சாதாரண மரத்துக்கும் பாட்டில்கள் கட்டி இருக்கிற இந்த மரத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கான்னு கேட்டா அதுக்கும் இந்த ஜிம் இல்ல அந்த மரங்களை பத்தி எனக்கு தெரியும், அந்த மரங்கள்ல இருக்கிற ஒரு சில பாட்டில்கள்ல உள்ள அந்த பேப்பரை கூட நான் எடுத்து படிச்சிருக்கேன், பட் அந்த பேப்பர்ல பெருசா ஒண்ணும் இல்ல வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதை தாண்டி அந்த பாட்டில்களுக்குள்ள வேற எதுவுமே இல்லங்கிறான். அப்ப ஜேட்டும் இல்ல 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 நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு எதுவுமே சரியா புரியல, இது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட நமக்கு கிடைக்கல, ஆனா இப்ப பாரு உன்னோட பொண்டாட்டி அந்த மரத்து வழியா நுழைஞ்சு நிஜ உலகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த கிராமத்துக்கே திரும்பி வந்திருக்கா, இது தூக்கமோ கனவோ இல்ல கற்பனையோ கிடையாது நிஜம், இத நிஜமாவே உன் பொண்டாட்டி பண்ணிருக்கா, அப்ப அதே மாதிரியே நம்மளாலையும் பண்ண முடியும், நம்மளாலே நிஜ உலகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா அதுக்கு இந்த ஜிம்மோட பொண்டாட்டி நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியுது, பட் நீ ரொம்ப அவசரப்படுறன்னு நினைக்கிறேன், அதனால இன்னைக்கு நம்ம ஜெரீஃப் ஒரு மீட்டிங் போட்டுருக்காரு, அந்த மீட்டிங்ல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம்னு சொன்னா இது மீட்டிங்கா என்ன கர்மத்தையோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெட் பத்தி தான் கோச்சிட்டாங்கிறது கிளம்பி வெளியே போயிடுவான். இப்பதுக்கு அப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இந்த மொட்டை தலையை ரேண்டல காமிச்சா அவன் பொழைச்சிட்டான், பட் தூக்கத்துல எதையோ ஒன்னு பார்த்து பயந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த டெப்யூட்டி பையன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா இது மாதிரி நாங்க இந்த இடத்துலயே ஒரு நாள் நைட்டு தங்க வேண்டியதா போயிடுச்சு, அதனால அங்க இருந்த சாப்பாடே நாங்க கொஞ்சம் சாப்பிட வேண்டியதா போயிடுச்சு, சோ அதனால மறுபடியும் இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உணவு தேவை ஏற்பட்டுச்சுன்னா அதே இடத்துக்கு இன்னொரு டீம் அனுப்பி நம்ம அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அண்ணா அதை மட்டும் சொல்லல, இவங்க அந்த குடிசை வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியில விசித்திரமான சத்தங்கள் கேட்டுக்கொள்ளியா அந்த சத்தத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றான். இது மாதிரி இங்க இருக்கிற பேய்கள் மாதிரி அங்க இருக்கிற பேய்கள் பிஹேவ் பண்ணல, ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் அதை ஹீரோ பெருசா எடுத்துக்கல, அவனுங்க உன்னோட குடிசை மட்டுமா சுத்துறானுங்க, பேயா தினம் தினம் இந்த ஊரே சுத்தி சுத்தி தானே வந்துட்டு இருக்கானுங்க, அதனால அவனுங்களை பத்தி இப்ப நம்ம கவலைப்பட வேண்டாம், அதுக்கு பதிலா இங்க இருக்கிற மக்களை பத்தி நம்ம கவலைப்படுவோம்னு சொல்றான். அப்ப டெப்டியும் நம்ம ரேண்டலோட நிலைமையை பார்த்துட்டு ஆமா அந்த பேய்கள் எதுக்காக அந்த ரேண்டல கொலை பண்ணல, அவனை எதுக்காக அதுங்க உயிரோட வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுங்கன்னு கேட்டா ஹீரோ மேபி அதை நான் பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. அது இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள ஒவ்வொரு முறையும் இந்த சூரியன் உதயமாகும் போதும் நம்ம அந்த கொடூரமான இரவா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேய்கள் இதை பண்ணிருக்கலாம்னு சொல்றான். இப்ப இதே டைம்ல அப்படியே நம்ம கிறிஸ்டியும் மேரியும் காமிச்சா இந்த கிறிஸ்டியோட கால பத்தி தான் பயங்கரமா அடிபட்டிருக்கும், அதான் அந்த டிராப் அடிச்சதுனால அடிபட்டிருக்கும், பட் இவளோட காலுக்கு அவ்வளவு பெரிய சேதம் ஏற்படல, இவளால இன்னும் கொஞ்ச நாள்ல சாதாரணமா நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேரி பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அது இல்லாம நேத்து அந்த காலனி வீட்டுல நிக்கிங்கிற ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பா இல்லையா, பட் இவளால முடியாத அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா, சோ அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு தான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவளோட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. அப்ப அதை கேட்ட கிறிஸ்டியோ இதை பாரு அதுக்கு நீ காரணம் கிடையாது, நீ எவ்வளவு முயற்சி பண்ண பட் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியல, இதுக்கு நீ என்ன பண்ணுவ, அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுக்கலாமேன்னு பார்த்தா வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், அதனால இந்த மேரி பொண்ணாங்கிறது கிளம்பி வெளியில போயிடுவா. அப்படி போன அந்த ரேண்டல் பைய ஏதோ உன்ன கனவுல பார்த்தானா இல்ல நினைச்சு பார்த்து பயப்படுறானான்னு தெரியல, உடம்பு துடிச்சிட்டு இருக்கும். அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோவும் டெப்டி ஹெல்ப் பண்ணலாமேன்னு போடா இந்த மேரி பொண்ணு நிப்பாட்டி இல்ல வேண்டாம் நீங்க அவன் கிட்ட போனீங்கன்னா இந்த விஷயம் இன்னும் மோசமாயிடும், அதனால மதியம் நடக்க போற அந்த மீட்டிங்கான வேலையை மட்டும் நீங்க பாருங்க, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் இந்த டெப்டி பையில இந்த பொண்ணு அனுப்பிச்சு விட்டுறா. இப்ப இன்னொரு பக்கம் இந்த லீடர் லேடியும் நம்ம
விக்டரோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அவரோட பையனோட அந்த ரூமை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. வந்துட்டு பையன் படுத்து தூங்கின அந்த பெட் எல்லாம் பாக்குறாரு. அவன் வரைஞ்சு வச்சிருந்த அந்த டிராயிங் எல்லாம் பார்த்துட்டு இத்தனை வருஷமா என்னோட பொண்டாட்டி, என்னோட பொண்ணு, பையன் இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பாவம் என்னோட மகன் இத்தனை வருஷமா அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம இந்த இடத்துல எப்படி வாழ்ந்திருப்பான், சாப்பிட்டிருப்பான் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு பார்த்தாலே என்னோட உடம்பெல்லாம் நடுங்குது. அதனால இப்ப என்னோட பையன் என்ன பார்க்க வேண்டாம், என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறதுலயும் பெரிய ஆச்சரியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம விக்டரோட அப்பா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே மதியமாகுது. இந்த ஊர்லயே ஒரு ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோட்டல்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்னா கூடி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த மீட்டிங் வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோவும் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பாருங்கப்பா, நேத்து நைட்டு நடந்த விஷயத்த பத்தி உங்களோட மனசுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த மீட்டிங் போட சொன்னீங்க. பட் உண்மை என்னன்னா நடந்த விஷயத்த பத்தின தெளிவான விளக்கம் எங்களாலேயே சொல்ல முடியல, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்ப அங்க இருக்கிற சில பேரு, அப்ப இந்த ஜிம்மோட பொண்டாட்டி எப்படி இந்த ஊருக்குள்ள வந்தா, ஏப்பா நீ இந்த ஆம்புலன்ஸ்குள்ள தானே இருந்த, எப்படி இந்த ஊருக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டா நம்ம விக்டரோட அப்பாவும் நடந்தது அப்படியே தான் சொல்றாரு. இது மாதிரி நானும் அவளும் ஒரு கார்ல போயிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு எங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆம்புலன்ஸ் இருந்தோம். அப்புறம் குறுக்க ஒரு பெரிய மரம் கடந்துச்சு, மேல காகங்கள் வட்டமிட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வழி மாறி இந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி பத்தினா இந்த ஹோட்டலுக்குள்ள வந்துருவாங்க. அண்ட் அப்படி வந்ததுமே இவளை கூட பேச விடாம அங்க இருக்கிறவங்க கேட்கிற முதல் கேள்வி, நீ இந்த மரத்துக்குள்ள போனேன்னு தான் கேக்குறாங்க. அதுக்கு அவளை யோசிச்சுட்டு ஆமா நான் போனேங்கிறா. பட் காட்டுக்குள்ள எத்தனையோ மரங்கள் இருக்குது, அந்த மரத்துல இந்த மரம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அண்ட் அப்படிப்பட்ட வித்தியாசமான மரத்துக்குள்ளதான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி இவ பேசிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஜிம்மோட பொண்ணு இந்த ஜூலி இருக்கா இல்லையா, அவன் நேரம் அந்த காலனி வீட்டுக்கு வரா. அப்ப அங்க ஒரு பொண்ணு அவளை பார்த்துட்டு என்னாச்சு நீ மீட்டிங்க்கு வரலையான்னு கேட்டா, இவ ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேரா அந்த பாத்திமா பொண்ணோட ரூமுக்கு தான் வரா. ஆனா அப்படி இந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணை இப்ப காணோம், எங்க போனானே தெரியல. அண்ட் அப்பதான் அந்த ஜூலிக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாத்திமா பொண்ணு இந்த ஜன்னல்ல இருந்து இந்த ஊரை அப்படியே காமிச்சிருப்பா. அந்த விஷயத்த நினைச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் இந்த ரூம்லயே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிராவன் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸ்க்குள்ள என்னன்னு தெரியலங்க, பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. அதை கையில எடுத்தவ யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு வெளியில போலாமேன்னு பார்த்தா அங்க நம்ம எல்ஜின் பயணிப்பான். அண்ணவ பெயின் நினைச்சு இந்த ஜோலி பொண்ணு அட்டாக் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுவான். அப்ப ஒன்னும் அட படுபாவி பயல என்ன எதுக்குடா அடிக்க வந்தேன்னு கேட்டா, அவன் சாரி நான் வேற யாரோ நினைச்சு உங்களை அடிக்க வந்துட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பலாமேன்னு பாக்குறான். அப்ப அந்த பொண்ணு நிப்பாட்டி, ஒரு நிமிஷம் நீ பிஸியா இல்லனா எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்க முடியுமா, நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவனு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவ கூட பேசுறதுக்காக போயிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் தனியா நம்ம விக்டர் உட்கார்ந்திருக்கிற அந்த சாரா பொண்ணு பார்த்துட்டு, விக்டர் இங்க என்ன பண்றான், இங்க பயங்கரமா குளிருது, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா, அப்பதான் அவ ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது சின்ன வயசுல இருந்தே இந்த கிராமத்துல தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா, ஆனா அப்படி வாழ்ற இத்தனை விஷயத்துல இவ எதை பாக்குறானோ அதை மட்டும் தான் ஒரு டிராயிங்கா வரைஞ்சு வச்சிருக்கானே தவிர இவனோட அப்பாவையோ இவனோட அம்மாவையோ இவனோட தங்கச்சியோ அவன் டிராயிங் பண்ணதே இல்லையா. அப்படி சொல்லிட்டு இத்தனை நாளா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டவே இங்க நடக்கிறது எல்லாமே கனவு கிடையாது, எல்லாம் நஜம் 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 அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். பட் இப்ப இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா இது உண்மையாவே ஒரு கனவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா என் அப்பா திரும்பி வந்த விஷயத்த என்னாலே நம்ப முடியலன்னு சொல்றான். அதுக்கு சாராவது பாரு, அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், பட் உன்னோட அப்பா திரும்பி வந்துட்டாரு, அவர் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கூட நீ கொடுக்க மாட்டேன்னு கேட்டா, பதிலுக்கு இல்ல உனக்கு புரியல, அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூலுக்கு அனுப்புற அந்த பையன் வேற, இப்ப அவர் பார்க்க போற இந்த பையன் வேற, நான் நல்லா வளர்ந்துட்டேன், என்னோட உடல்ல நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு, சோ இப்படி இருக்க என்ன பார்க்கும்போது அவருக்கு எப்படி பையன் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும், அதனால நான் அவரை பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னா, பதிலுக்கு சாராவோ இத பாரு, நீ எதுக்கு உன்னை பத்தி எப்படி தாழ்வு மனப்பான்மையோட யோசிக்கிற, நீ எதுக்கு நீ வளர்ந்துட்ட பெரியவனாயிட்டேன்னு நினைக்கிற, நீ இப்ப வரைக்கும் ஒரு சின்ன பையன் தான், நீ சின்ன பையனாவே தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்ப உன்னோட அப்பாவை பாரு, அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உன்னோட அப்பா உன்னால ஃபேஸ் பண்ண முடியும், உன் அப்பாவும் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இதே டைம்ல நம்ம ஜூலியும் அந்த எல்ஜின் பொண்ணு தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த ஜூலி பொண்ணு கிட்ட எல்ஜின் பையன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் போல. இது மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் தூங்கும் போதும் ஒரு கொடூரமான பேய பாக்குறேன், அந்த பேய ஆரம்பத்துல என்ன கொலை வருது, என்ன காயப்படுத்த வருது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். பட் கடைசி அந்த பேய நான் பார்த்த போது அந்த பேய் என்கிட்ட என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி உதவி கிடைச்சு, பட் அது என்ன உதவி அப்படிங்கறத இப்ப வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றான். அண்ட் இதே மாதிரி இந்த ஜூலி பொண்ணு என்ன சொல்றா, போன சீசனோட கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, இவ இந்த மேரி அப்புறம் ரேண்டல் இவங்க மூணு பேத்துக்கும் பேய் பிடிச்ச மாதிரி உங்களோட கண்ணே ஒயிட் கலர்ல மாறி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் போயிட்டு உங்க மூணு பேத்தையும் காப்பாத்திருப்பா இல்லையா. சோ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இவளோட தலைக்குள்ள யாரோ கத்துற மாதிரியான உணர்வு இவளுக்கு இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கான். பட் கத்துற அந்த சத்தம் கேட்காதான், அது மாதிரியான உணர்வு உள்ளுணர்வு இவளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குமா. ஆனா அந்த விஷயத்தை பத்தி இப்ப வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றா. அப்ப எல்ஜினும் சரி ஓகே, இப்ப இந்த டைம்ல இந்த ஹோட்டல்ல நடக்கிற மீட்டிங்க்கு தானே நீ போயிருக்கணும், ஆனா அங்க போகாம என் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறியே என்ன ரீசன் கேட்டா, இவ சிரிச்சுக்கிட்டு இப்ப இந்த ஹோட்டல்ல என்ன பேசிட்டு இருக்க போறாங்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு எப்படி வெளில போகணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் என்ன கேட்டினா யாராலையுமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போகவே முடியாது. அண்ட் என்னோட அம்மா இங்கிருந்து தப்பிச்சு வெளியில போற மாதிரி போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா இந்த இடம் இங்க இருக்கிற மக்களால இங்கிருந்து தப்பிச்சு வெளியில போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களோட நம்பிக்கையை உடைச்சு இல்ல உன்னால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களை கஷ்டப்படுத்துது, அவங்களுக்கு வேதனையை கொடுக்குது, அதுக்காக தான் என்னோட அம்மாவே வெளியில அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அண்ட் அதே மாதிரி இந்த பாத்திமாவோட ரூம்ல இருந்து ஏதோ வெளியில எடுத்து வந்தா இல்லையா, அது ஒண்ணு இல்லைங்க, சுருட்டு குளிருக்கு தம் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை திருட்டு திறமை எடுத்துட்டு வந்திருக்கா. அதே மாதிரி ரூம்ல இந்த பாத்திமா பொண்ணை காணோன்னு பார்த்தோம்
இல்லையா, அவ எங்கேயும் இல்லங்க, மீட்டிங்ல தான் உட்காந்து நம்ம ஹீரோவோட பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த ஜிம்மோட பொண்டாட்டி இது மாதிரி வெளியில போனது, அப்புறம் அந்த ஆம்புலன்ஸை பார்த்தது, அப்புறம் வழக்கம் போல குறுக்க அந்த மரம் வந்து கிடந்தது, அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு வந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அதை கேட்டு மத்தவங்க சரி நீ வெளியில போனியாமா, யாராவது கான்டாக்ட் பண்ணியா, குறிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னோட நிலைமையை சொன்னியான்னு கேட்டா இவ இல்லங்கிற. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அப்ப அவ்வளவு ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்னோட நிலைமையை யாருக்கிட்ட சொல்லியிருந்தாலும் சரி அதை சத்தியமா சுத்தமா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க, அதனால தான் நான் யாருமே கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொன்னா. விக்டரோட அப்பாவா ஆமா அவ சொன்ன விஷயத்த ஆரம்பத்துல நானே நம்பல, அதுக்கப்புறம் போக போக தான் இவ சொன்ன விஷயம் உண்மை அப்படிங்கறதே நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்ப அந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு போலீஸ்காரி வந்திருப்பா இல்லையா, அந்த போலீஸ்காரியும் ஆமா அவர் சொல்றது உண்மைதான், இவன் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கும்போது கூட எங்களை ரொம்ப வான் பண்ணா, இங்க இருக்கிற உண்மையை பத்தி எவ்வளவு எடுத்து சொன்னா, ஆனா அதை நான் தான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆல்ரெடி இந்த ஊர் மக்கள் இவ மேல செம்ம காண்ட இருக்காங்க இல்லையா, ஏன்னா ஒரு பொண்ணு துப்பாக்கியனால தெரியாதனமா அவ சுட்டு சாகடிச்சிட்டா, பட் தெரிஞ்சேதான் சுட்டு சாகடிச்சா அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கோமா இருக்கிறதுனால இவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இவங்க காலனில ஒருத்தைய கொன்னுட்டா, அதனால ஃபர்ஸ்ட் இவளங்க எடுத்து வெளியில அனுப்புங்கன்னு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வளவளன்னு ரொம்ப நேரத்துக்கு பேசிட்டே இருப்பானுங்க. சோ அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இந்த ஜிம்மோட பொண்டாட்டி மட்டும் தான் அந்த கிராமத்தை தாண்டி நிஜ உலகத்துக்கு போயிருக்கா இல்லையா, சொல்ல போனா அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சோ அந்த வாய்ப்பை அவ சரியா பயன்படுத்திக்கல, அவ இங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக எந்த முயற்சி பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லா பழியும் தூக்கி இந்த ஜிம்மோட பொண்டாட்டி மேல போடுறாங்க. அதனால அவளும் எவ்வளவு அவளோட நிலைமையை பத்தி இங்க இருக்கிறவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றா, பட் முடியல. அதனால போங்கடா உங்கள்ட்ட பேசி பிரோஜனமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ கடுப்பாய அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அவ போனதுக்கு அப்புறமா இங்க இருக்கவங்கள்ட்ட இதை பாருங்க, எது எப்படியோ இவன் இந்த கிராமத்தை விட்டு தப்பிச்சு வெளியில போனா மறுபடியும் இந்த ஊருக்கு வந்துட்டா அவ்வளவுதான், அவளுக்கு அவ்வளவுதான் தெரியும். பட் யோசிச்சு பாருங்க, முன்னாடி வரைக்கும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல, ஆனா இப்ப பாருங்களேன் நம்ம கிட்ட ஒரு சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. ஒருத்தர் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளியில போயிட்டு மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கா, அப்படி வந்திருக்கானா நம்மளாலையும் கண்டிப்பா அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியும் அப்படி சொல்லி வாய மூடல. அதுக்குள்ளேயே கூட்டத்துல இருக்க ஒரு சொட்டத்துல எழுந்திருச்சு. அப்ப அவ தப்பிச்சு போனா இல்லையா ஒரு மரம், அந்த மரம் இருக்கு, அந்த இடத்த சொல்லு அப்படி சொன்னா நாங்க அந்த இடத்துக்கு போட்டு அந்த மரத்து வழியாவே போந்து நிஜ உலகத்துக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஈஸியா போயிடலாம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ பாரு அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, இத பத்தி கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் பேசுவோம், அதுக்கப்புறம் அந்த மரத்துக்குள்ள போலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்த பத்தி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. என்னது பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கலாமா, அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, இது வரைக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கூட இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு நமக்கு கிடைக்கல, ஆனா இப்ப கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை வீணாக்க முடியாது, அதனால எப்படியாவது அந்த மரத்தை கண்டுபிடிக்கணும், இப்பவே அந்த மரத்தை பயன்படுத்தி இந்த ஊரை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி யார் யாரெல்லாம் பேசுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோவோட பையன் பேசுறான், அந்த பாத்திமா பொண்ணு பேசுறா, அவ இல்லாம அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு எதிராக நிக்கிறாங்க. அப்ப ஹீரோவோ பாருங்க நீங்க சொல்றது எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது, பட் மொத்த பேரும் கொஞ்சம் கூட யோசிக்காம காட்டுக்குள்ள போனா ஒரே நேரத்துல சாக வேண்டியதுதான், அது தற்கொலைக்கு சமம். இது இல்லாம இந்த ஜிம்மோட பொண்டாட்டி எப்படி அந்த மரத்தோட ஓட்டக்குள்ள போனாலும் அதே மாதிரியே நானும் ஒரு டைம் போனேன், ஆனா அப்படி நான் போனப்போ ஒரு சின்ன சிம்னியோட ஓட்டை, அந்த ஓட்டக்குள்ளேயே சிக்கிக்கிட்டேன், வெளியில வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சுதான் அந்த இடத்த விட்டு வெளியில வந்தேன். சோ அதனாலதான் உங்கள்கிட்டயும் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருக்க, அந்த மரத்துக்குள்ள போலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு அதுக்கப்புறமா உள்ள போலான்னு சொல்றான். அப்ப பின்னாடி டெப்யூட்டியுமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா இப்ப இந்த ஜிம்மோட பொண்டாட்டி வெறும் அந்த மரத்தின் வழியா மட்டும் டைரக்டா அந்த நிஜ உலகத்துக்கு போகல, அந்த மரத்தை பயன்படுத்தி அவ போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய லைட் ஹவுஸ பாத்திருக்கா. சோ அதன் மூலமா தான் அவன் நிஜ உலகத்துக்கு போனான்னு சொன்னா அங்க அந்த சொட்டத்தலைய மறுபடியும் டேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் அப்படியா சரி ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் அந்த மரத்தை பயன்படுத்துவோம், அந்த மரத்தை பயன்படுத்தி டைரக்டா அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போவோம், அதுக்கப்புறமா நிஜ உலகத்துக்கு ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஹீரோ யோ யானா சொல்ற விஷயத்த கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னு கேட்டா பதிலுக்கு அவன் என்னத்த புரிஞ்சுக்கணும், இத்தனை வருஷமா நீ சொல்றது தானே நாங்க கேட்டுட்டு இருந்தோம், ரூல்ஸ ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன, பிளான் போட்டுட்டு இருந்த, ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா என்ன, ஒன்னும் வேலைக்காகல, ஆனா இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா பயன்படுத்துவேன், என்னோட வீட்டுக்கும் நான் மறுபடியும் திரும்பி போவேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேசிட்டு வெளியில போடுறான். அங்க இவன் அப்படி பேசிட்டு போறான் இல்லையா, இவன் இருக்கிற அதே மைண்ட் செட்ல தான் இங்க இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப பேசின கட் பண்ணா வீட்டுல இருக்கிற நம்ம ஜேட்டையும் கூடவே ஈத்தனையும் காட்டுறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இந்த ஜிம்மோட பொண்டாட்டி வர நம்ம ஜேட்டும் என்னாச்சு மீட்டிங்ல எப்படி போச்சுன்னு கேட்டா இவ ஒரே வார்த்தையா அந்த மரம் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போலாம் வான்னு கூப்பிடுறா. அதை கேட்டு ஜிம்மோ அடியே என்னடி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டா பதிலுக்கு அவன் நான் உண்மையா தான் சொல்றேன், அங்க மீட்டிங்ல பேசுறவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல, நான் அந்த மரத்தை பயன்படுத்தி தான் அந்த இடத்த விட்டு வெளியில போனேன், ஆனா அப்படி வெளியில போயிட்டு நான் திரும்பி வந்தப்போ வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்காக நான் எதுவுமே பண்ணல, நான் அவங்களுக்காக கடன் பட்டிருக்கேன், அதனால என்ன ஆனாலும் சரி கஷ்டப்பட்டு அந்த மரத்தை மறுபடியும் கண்டுபிடிச்சு அந்த மரத்தின் வழியாவே வெளி உலகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க இருக்கிற மக்களுக்கு நான் நிரூபிக்க போறேன், இங்க இருக்கிற மக்களை காப்பாத்த போறேன்னு சொல்றா. அப்ப அதை கேட்டு ஜிம்மு ஷாக் ஆயிட்டு பொண்டாட்டி தனியா கூட்டிட்டு போயிட்டு பாரு நீ இத்தனை நாளா உயிரோட இல்ல செத்துட்டு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் நீ மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல மறுபடியும் நான் விட்டுட்டு போறேன், நம்ம பசங்களை விட்டுட்டு போறேன்னா என்ன அர்த்தம், பிளீஸ் போகாதன்னு சொன்னா பதிலுக்கு அவ்வளவு சரி நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த மரத்தின் வழியா வெளியில போக மாட்டேன், பட் அந்த மரம் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காட்டுறேன், ஆனா உங்களுக்கு சத்தியம் பண்றேன் எக்காரணத்தை கொண்டு அந்த மரத்துக்குள்ள நான் போக மாட்டேன், இங்க இருக்கிற மக்களுக்கு அந்த மரம் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் காட்டுறேன், அப்படி காட்டிட்டு என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் திரும்பி வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றா. சோ அதனால ஜிம்மு சரி நம்ம பொண்டாட்டி அந்த மரத்துக்குள்ளதான் போக மாட்டான்ல, அப்புறம் இதனால என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு நம்ம ஜேட்டையும் இவனோட பொண்டாட்டியும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மீட்டிங் முடிச்சுட்டு
போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே அவனோட பையன் வரான். அப்ப அந்த பையனை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கா செம கோவம் வந்துருது. கண்ணா புண்ணா புடிச்சு அவனை திட்டுறான். ஏன்னா அங்க இருக்கிற ஊர் மக்கள் அவனை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, ஆனா பெத்த புள்ளைய பத்தினா ஹீரோவுக்கு ஆப்போசிட்டா பேசுறான். அதுவும் அந்த ஃபாத்திமா போட தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா அப்படின்னா அவ கூட சேர்ந்து அவ சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு போட்டி அவன் பேசிருப்பான் இல்லையா. அதனால அவனும் கடுப்பாயிட்டு, இதை பாரு நீ எல்லாம் என்னோட புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. நான் சொல்ல வரத மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கலாம்ல. நான் ட்ரை பண்ணது இங்க இருக்கிற மக்களை அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இங்க இருந்து யாரும் தப்பிச்சு போக கூடாது அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. இப்போ உனக்கு என்ன, இந்த மரத்தை கண்டுபிடிக்கணுமா, இங்க இருக்கிற அந்த மனுஷங்களை அந்த மரத்துக்குள்ள போக வைக்கணுமா, போகவை. பாரு இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இவங்களோட யாரோட உயிரை வேணாலும் பணைய வச்சு அந்த ஓட்டக்குள்ள நீ போகவே. அதை நான் நல்லா வேடிக்கை பாக்குறேன். ஏன்னா இப்ப 2-3 நாளா சாவு இது உழல, அந்த சாவு விழணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படி விழணும் நினைச்சுன்னா நீ எத்தனை பெத்த வேணாலும் அந்த ஓட்டக்குள்ள அனுப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில போடுவான். சோ இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஜிம்மோட பொண்ணு இந்த ஜூலியும் எல்ஜின் பொண்ணையும் காமிச்சா அவங்க 2 பேரும் இந்த காலனி வீட்டுக்கு அடியில ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு போல. அந்த பேஸ்மெண்ட்க்கு வந்துட்டு இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பழைய பொருட்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதாவது இங்க இருக்கிற ஊர் மக்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பழைய பொருட்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்ப அங்க ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற ஒரு தொப்பி, அப்புறம் கண்ணாடி. இந்த ஜூலி பொண்ணு ஒரு பேண்டை கண்டுபிடிச்சிருப்பா. அதை எடுத்து அவளோட தலையில போட்டுக்கிறா. சோ இப்படி அவங்க இந்த பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க அப்பதான் உங்களுக்கு ஒரு போலராய்ட் கேமரா ஒண்ணு கிடைக்குது. சோ இப்படிப்பட்ட இடத்துல ஒரு கேமரா கிடைச்சதுன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நான் உன்ன போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஜூலி பொண்ணு அந்த எல்ஜின போட்டோ எடுக்கிறா. அண்ட் அப்படி போட்டோ எடுத்ததுமே இன்ஸ்டன்டா அந்த போட்டோவும் வருது. அதை பார்த்துட்டு இவங்களும் சந்தோஷப்பட்டு இந்த டைம் அந்த எல்ஜின் பையன் ஜூலியோட கையில இருக்கிற கேமரா வாங்கி இவன் அவளை போட்டோ எடுக்கிறான். அண்ட் அப்படி எடுத்த போட்டோவை ஜூலி காட்டுன்னு கேட்டா இவன் இல்ல நான் காட்ட மாட்டேன்னு அவளுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்ல இருக்கும்போது அவனை பாக்குறதுக்காக அந்த லேடி போலீஸ் வராங்க. வந்துட்டு அந்த மீட்டிங் அப்போ அந்த போலீஸ்காரிய அங்க இருக்கிற எல்லாருமே திட்டப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் ஒரு வார்த்தையை சொல்லி சப்போர்ட் பண்ணிருப்பா இல்லையா. சோ அந்த வார்த்தைக்கு நன்றின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் என்னால தான் இருக்கிற ஒரு பொண்ணோட உயிர் போயிடுச்சு, அதுக்கு இப்போ வரைக்கும் நான் வருத்தப்படுகிறதா இருக்கேன். பட் அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இது எப்படிப்பட்ட இடனே தெரியாம இவ ஒரு முக்கியமான பிளான் ஒன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப அதை கேட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு, ஓ அப்படியா, இந்த இடத்த பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? நேத்து தான் இந்த இடத்துக்கே நீ வந்திருக்க, ஆனா அதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு ஒரு பெரிய பிளானே போட்டுருக்க. நீ என்ன, நீ சொன்ன பிளானுக்கு நான் உனக்கு அவார்டு கொடுப்பேன்னு நினைச்சியா, இல்ல ஒரு அப்பாவி பொண்ணை துப்பாக்கினால சுட்டு சாகச்சிய அந்த விஷயத்த நான் மறந்துட்டு நினைச்சிட்டு இருக்கியா? அவளை அந்த விஷயத்த நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். சோ அதனால ஒன்னால முடிஞ்சதுன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான காயமோ பாதிப்போ உயிரிழப்போ ஏற்படாம பாத்துக்கோ போதும், மத்தபடி நீ எதையும் பண்ணி கிளிக்க வேண்டாங்கிறது கிளம்புன்னு சொல்லவும் அந்த பொண்ணு சோகமா அப்படியே கிளம்பி வெளியில போயிடுறா. நம்ம ஹீரோவும் அப்படி பேசுற டைப் கிடையாது, ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்தா இல்லையா, அதனாலதான் அப்படி பேசினா போல இருக்கு. இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஃபாத்திமா பொண்ணு பத்தினா மறுபடியும் யாருக்கும் தெரியாம அந்த அழுகி போன காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரமா பார்த்து இவளோட ரூம் கதவை தட்டிட்டு உள்ள நம்ம ஹீரோவோட பையன் வந்துடுறான். வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னா இவளால இதுக்கு மேல இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம வச்சுக்க முடியல. அதனால ஓப்பனா உண்மையை போட்டு உடைச்சிடறா. இது மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்மளோட குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு இப்பெல்லாம் இது மாதிரியான அழுகி போன காய்கறிகளை மட்டும் தான் சாப்பிட தோணுது, அதை மட்டும் தான் சாப்பிட பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அப்ப அதை கேட்ட ஹீரோவோட பையனும் இவ என்ன சொல்றா அப்படிங்கிற விஷயம் புரியாம முழிச்சிட்டு இருக்க. இதே டைம்ல நம்ம விக்டரோட அப்பா வெளியில நினைக்கிறத நம்ம ஈத்தன் பார்த்துட்டு அவன் கிட்ட வந்துட்டு, ஆமா நீங்க தானே இந்த விக்டரோட அப்பாவான்னு கேட்டா இவனும் ஆமா, அதே மாதிரி நீ தானே ஈத்தன், உன்னை பத்தி உன்னோட அம்மாவும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்னு சொல்லவும் இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பேசி ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அதனால ஈத்தனும் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, அப்படி ஃப்ரீயா இருந்தா வாங்களேன் தொழுவத்துல அந்த ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இவரும் அதுல என்ன இருக்கு தாராளமா கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க கூட நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப வழியிலேயே அந்த பையன் அவர்கிட்ட, ஆமா இப்போ வரைக்கும் உங்களோட பையனை நீங்க பாத்துட்டீங்களான்னு கேட்டா இவர் இல்லப்பா, என் பையன் என் மேல ரொம்ப கோமா இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால என்னமோ தெரியல என்ன பார்க்க கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்றான். அப்ப அதை கேட்ட ஈத்தனும் அப்படிலாம் இருக்காது, ஏன்னா எனக்கு விக்டரை பத்தி நல்லா தெரியும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதே மாதிரி அவன் ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப வருத்தப்படுறான், ரொம்ப பயப்படுறான். அது என்னன்னா நமக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்களோ, நம்மளோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இங்கேயே போயிடுமோ, நம்ம இங்கேயே இறந்துருவோமோ அப்படிங்கிற விஷயத்த நினைச்சுதான் விக்டர் பயப்படுறான் அப்படிங்கிற விஷயத்த அவன் பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம சாராவும் விக்டரும் பத்தினா இங்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்க்க கூடாதுன்னு அவாய்ட் பண்ண இவனோட அப்பாவை பத்தினா கரெக்டா அதே இடத்துல பாத்துறான். அப்படி பாக்குறத விக்டரோட அப்பாவும் பாத்துருவாங்க. இப்ப 2 பேரும் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த அப்பா கிட்ட வந்துட்டு, விக்டர் இதை நீதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் ஆமான் தலையாட்டதுமே ஒரு இறுக்கமா கட்டி பிடிச்சு பாரு. அப்படி கட்டி பிடிச்சதுக்கு அப்புறமா விக்டர் சொல்ற முதல் வார்த்தை என்ன பாருங்களேன், அழுதுகிட்டே என்ன மன்னிச்சுங்கப்பா, இந்த இடத்த விட்டு எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற விஷயம் தெரியல, அதனால தான் உங்களை பாக்குறதுக்கு நல்லா வர முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். சோ கடைசியா அப்பாவும் பிள்ளையும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோ பத்தினா அந்த ரேண்டல் இருக்கிற பஸ்ஸுக்குள்ள வரான். வந்தா அந்த பையன் நைட் டைம்ல வெளியில அந்த பேய்களை பாக்குறா இல்லையா, அந்த பேய்களை மாதிரியே மரத்தினால ஒரு சின்ன கட்டையை செஞ்சு வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி இந்த பஸ்ஸோட டிரைவர் வந்துட்டு இந்த மீட்டிங்ல இவங்களுமே நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப ஆஷா பேசிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு உங்களை பார்க்கும்போது என்னோட சிஸ்டரோட ஞாபகம் எனக்கு வருது, ஏன்னா அவ தான் கஷ்டமான விஷயங்களை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும்னு ரொம்ப போராடுவா, அதே மாதிரியான போராட்டம் தான் உங்களோட மனசுக்குள்ளே இருக்கு, இங்க இருக்கிற மக்களையும் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க போராடுறீங்க, ஆனா அதை இங்க இருக்கிற சில பேரால புரிஞ்சுக்க முடியல, அவங்க அங்கிருந்து வெளியில போகணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் யோசிக்கிறதுனால நீங்க சொல்ல வர்றத என்னன்னு கூட கேட்காம விட்டுட்டாங்க, அவங்களுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோ பரவாயில்ல விடுங்க ஒன்னும்
ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஜேட்டும் கூடவே நம்ம ஜிம்மோட பொண்டாட்டி பாத்தீங்கன்னா அந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுல அந்த பாட்டில்ஸ் தொங்குது இல்லையா, அந்த பாட்டில்ஸ்ல உள்ள சீட்ல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேடி பார்த்தா அதுல எல்லாத்துலயும் ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது. அப்ப அந்த நம்பருங்கிற வார்த்தையை கேட்டதுமே ஜேட்டும் ஒருவேளை இது எல்லாமே டேட்டா இருந்தா என்ன படுது, அதனால அந்த சீட்ல உள்ள நம்பர் என்னன்னு கேட்டா அதுல 2659 சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த மரத்தோட ஓட்ட வழியா வெளியில போறது கரெக்டான பிளானா இருக்காதுன்னு தோணுதுன்ற மாதிரி இவ சொல்றா. அப்ப ஜேட் போன சீசன்ல இவளோட கண்ணுக்கு அந்த குட்டி பசங்க நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி நீ பார்த்ததா சொன்ன அதே குட்டி பசங்களை தான் நான் அந்த குகைக்குள்ள பார்த்தேன். அந்த பசங்களுக்கு மேல இந்த வித்தியாசமான சிம்பிள் இருந்துச்சு, அதுக்கு கீழே தான் அந்த பசங்களும் படுத்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க தொடர்ந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாங்கன்னு அவன் வார்த்தையை சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அந்த வார்த்தை அங்குயி தானேன்னு இவனும் கரெக்டா சொல்றா. ஏன்னா அதே வார்த்தையை சொல்லிட்டு தான் அந்த குட்டி பசங்க எல்லாருமே இவ கிட்ட வந்திருப்பாங்க. அப்ப அந்த ஜேட் பத்தி தான் அந்த கோயிலுக்குள்ள இருந்தப்போ அவனுக்கு எக்ஸாக்டா நடந்த அந்த ஃபீலிங்ஸை பத்தி சொல்றான். அதாவது அப்ப என்னோட மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் இருந்தாலும் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை நான் உணர்ந்தேன். அது எப்படின்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நூல் மூலமா என்னோட இணைக்கப்பட்டதா நான் உணர்ந்தேன்னு சொல்றான். அப்ப அவளு சரி நீ என்ன மாதிரி சொல்ல வர, அதை உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டா இவன் இல்ல அதை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த மரம் எப்படியோ இதுல தொங்குற அந்த பாட்டில் எப்படி நமக்கு புரியாத விஷயமா இருக்கோ அதே மாதிரி அந்த விஷயமே எனக்கு புரியலன்னு அவங்க பேசிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த சொட்டத்துல என் டேல் வந்துடுறான். வந்துட்டு என்னப்பா இதுதான் அந்த மர்ம மாய மரமா, இதுல பாட்டில் தொங்க விட்டுருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஜேட் இந்த பையன் கிட்ட அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா வேற எதுக்கு இந்த மரத்தை பயன்படுத்தி என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டு ஜேட்டும் ஜிம்மோட பொண்டாட்டியும் இதை பாருங்க நீங்க பண்றது ஒரு பெரிய முட்டாள்தனம், அந்த மரத்தை பத்தி நமக்கு முழுசா தெரியாது, அதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள போறது ஒரு பெரிய ஆபத்துன்னு சொன்னா இந்த பையன் அதெல்லாம் காதலே வாங்கிக்காம இல்ல நான் போயே தீருவேன், ஒருவேளை நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை பின்னாடி நேரம் கிடைச்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு புசுக்குன்னு அந்த மர பொந்தோட ஓட்டக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அப்படி போனதை பார்த்து நம்ம ஜிம்மோட பொண்டாட்டுக்கும் ஜேட்டுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அப்ப இவன் இந்த மரத்துக்குள்ள போன அதே டைம்ல ஊருக்குள்ள இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் பயந்து போய் பயங்கரமா கத்துற மாதிரியான சத்தம் நம்ம ஹீரோக்கு கேட்க அவனை அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஐயோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு மத்தியில ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட அவசர அவசரமா ஓடி வந்து பார்த்தா அங்க ஒரு கொடுமையை பாருங்க. ஒய்யால அந்த மரத்தோட ஓட்ட வழியா போனா இல்லையா டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் இங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூலோட செவுத்துல பத்தினா அப்படியே புதஞ்சு போயிருக்கான். அப்ப அவனை பார்த்த ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனை எப்படி காப்பாத்துறதோ அப்படிங்கிற விஷயம் தெரியாம தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். பட் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த டேலோட வாயில இருந்து பொல ரத்தம் ஊத்தி அவனோட உடல் நசுங்கி அந்த செவுத்துக்குள்ளேயே பாவம் அந்த மனுஷனோட உயிர் போயிடும். அப்ப பார்த்துட்டு ஹீரோ அப்படியே இங்க இருக்கிற மக்கள் பக்கமா திரும்பி போதுமா நான் அந்த மரத்துக்குள்ள உங்களை போகாதீங்கன்னு படிச்சு சொன்னேன், அப்படி மீறி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே நன்மைதான், ஏன்னா நான் சொல்றத கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க, நான் இங்க இருக்கிற எல்லாருமே உயிரோட பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாருமே தப்பிச்சு போறதுக்கான ஒரு பாதுகாப்பான வழியை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு வெளியில கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், அது தப்பா, இல்லாட்டி இப்ப கூட நான் சொல்ற விஷயத்தை நம்பாம இவன மாதிரியே முட்டாள்தனமா அந்த மரத்துக்குள்ள போயிட்டு நீங்களும் உங்களோட உயிரை விட போறீங்களா, அடுத்து யாரு இவன மாதிரியே சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் நோக்கி இவன் கேட்க நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு இந்த லேடியும் பாத்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போய் நிப்பாங்க. ஆனா அப்படி நிக்கிறதோட காமிச்சு இந்த 5வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ இந்த ட்விஸ்டை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன், ஏன்னா நானுமே அப்படிதான் நினைச்சேன். சரி ஜிம்மோட பொண்டாட்டி உள்ள வந்ததுமே இந்த மரத்தோட ஓட்டை ஈஸியா கண்டுபிடிச்சு அதன் வழியாவே இங்க இருக்கிற மக்களை காப்பாத்தி வெளியில கூட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே சீனா வச்சிருக்காங்க பாருங்க. அண்ட் ஒருவேளை நான் யோசிச்ச மாதிரியே நீங்களும் யோசிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.